இன்றைய தினம் 24ஆம் திகதி 4ஆம் மாதம் 2025 குருவாசரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை. விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 11ஆம் நாள். இன்று ஏகாதசி திதி, சதய நட்சத்திரம். இன்றைய தினம் ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் சந்திராஷ்டமம். மக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் நட்பு, ரிஷபம் நலம், மிதுனம் நன்மை, கடகம் லாபம், சிம்மம் புகழ், கன்னி அன்பு, துலாம் தடங்கல், விருச்சிகம் மகிழ்ச்சி, தனுசு ஆதாயம், மகரம் சிக்கல், கும்பம் தாமதம், மீனம் அமைதி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பிறந்திருக்கக்கூடிய விசுவாவசு என்று சொல்லக்கூடிய தமிழ் சித்திரை புத்தாண்டு, இந்த தமிழ் புத்தாண்டு மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசியினருக்கும் எப்படி இருக்குது என்றதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு இந்த விசுவாவசு என்று சொல்லக்கூடிய தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது என்றதை பார்க்க போகிறோம். மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் தொழில் துறையில் முன்னேற்றங்கள் அடையக்கூடிய காலமாக, அதாவது மகர ராசிக்காரருக்கு இவ்வளவு நாளும் 7.5 சனி நடந்து கொண்டு இருந்தது. இப்போ மகர ராசிக்காரருக்கு 7.5 சனி முடிந்து விட்டது. 2வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3வது வீட்டுக்கு வந்துட்டார். குரு பகவான் 6ல் இருக்கார். அது கொஞ்சம் மத்தியமமான பலன்தான். ஆனாலும் 7.5 சனி முடிஞ்சது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல செய்தி. 7.5 வருடமாக உங்களுக்கு 7.5 சனி நடந்துச்சு. அந்த 7.5 சனி காலத்தில் பலவிதமான இன்னல்களை நீங்கள் அனுபவித்திருக்கலாம். எல்லாருக்கும் சனி கெட்டது செய்யும்னு இல்லை. உங்களுடைய ஜாதக ரீதியாக சனி யோகக்காரகனாக இருந்தால் 7.5 சனி காலத்தில் கூட கஷ்டங்களோடு சேர்த்து சில நல்ல விஷயங்களும் நடக்க வாய்ப்பு இருக்குது. தொழில் துறையில் முன்னேற்றம் ஏற்படும். இருந்து வந்த பிரச்சனைகள், சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாம் தொழில் துறையில் படிப்படியாக குறையும். மேலதிகாரிகளின் ஆதரவு பெருகும். மேலதிகாரிகள் உங்களோட சின்ன சின்ன மனஸ்தாபம் இருந்தால் அதெல்லாம் நீங்கி உங்களுடைய திறமை மேலதிகாரிகளினால் அங்கீகரிக்கப்படும். மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் ஒத்துழைப்பு நல்காமல் இருந்திருக்கலாம். அவர்களுடைய ஒத்துழைப்பு இனிமே நல்லா கிடைக்கும். உங்களுக்கு இருந்து வந்த கஷ்டங்கள் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும், நினைத்தது நடக்கும், தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். 7.5 சனி இருக்கிற காலத்தில் சில காரியங்களை செய்ய நீங்கள் முயற்சி செஞ்சிருப்பீங்கள். அந்த காரியங்கள் தடைப்பட்டு கொண்டு இருக்கும். எல்லாமே இழுபறியாக இருக்கும். அந்த இழுபறி நிலைமைகள் மாறிப்போய் டக்குன்னு இனிமே காரியங்கள் சரியாக வரும். கொஞ்சம் சோம்பேறித்தனம், சோம்பல்தனம் உங்களுக்கு இருந்திருக்கலாம். அந்த சோம்பல்தனம் நீங்கி மனதில் புதிய உற்சாகம் பிறக்கும். நேற்று பிறந்த பிள்ளை மாதிரி உற்சாகமாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக காணப்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நிம்மதி, அப்பா பிரச்சனை தீர்ந்தது. தொழில் துறையில் நிம்மதி ஏற்படும். வியாபாரத்தில் நிம்மதி ஏற்படும். வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் வந்து சேர்வார்கள். புதிய கஸ்டமர்ஸ் கொஞ்சம் பேர் அம்பிடுவினம். அவைகளை வச்சுக்கொண்டு நல்ல வியாபாரம் செய்வீங்கள். விளம்பர யுக்திகளை பயன்படுத்துவீர்கள். வியாபாரத்துக்கு விளம்பரம் தேவை. சில விளம்பரங்களை செய்து வியாபாரிகள் விரிவுபடுத்துவீர்கள். வியாபாரத்தில் லாபம் ஏற்படும்.
பார்ட்னர்ஸுக்குள்ள வியாபாரத்தில் பார்ட்னர்ஸுக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நீங்களும் பார்ட்னரும் சேர்ந்து புதிய முயற்சிகளை எடுத்து வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டேன். தொழில் செய்கிற ஆட்களுக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருந்திருப்பீங்கள். வேலை பளு அதிகரித்து காணப்பட்டிருக்கும். வேலை அப்பா எல்லா வேலையும் எந்த தலையில் தான் வந்து விழுது, நான் தான் எல்லாத்தையும் செய்ய வேண்டியிருக்கு என்று கொஞ்சம் சலிப்பு ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் இனிமேல் நீங்கிரும். தொழிலை உற்சாகமாக செய்வீங்கள், சந்தோஷமாக செய்வீங்கள். வேலைக்கு போகிறதுண்டாலே முதல்ல ஒரு வெறுப்பாக இருக்கும். என்னடா திங்கட்கிழமை வந்துட்டு செவ்வாய்க்கிழமை வந்துட்டு வேலைக்கு போகணும். இப்போ அந்த நிலைமைகள் எல்லாம் மாறிவிடும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரித்து காணப்படும். படிக்கணும் என்ற எண்ணம் உங்களுக்கு வரும். கொஞ்ச நாளாக கல்வியில் விரக்தியில் இருந்தீர்கள், கல்வியில் ஆர்வம் குறைந்து இருந்தீர்கள், கல்வியில் அக்கறை இல்லாமல் இருந்தீர்கள். அந்த நிலைமையெல்லாம் மாறிவிடும். ஆர்வத்துடன் கல்வி கற்க வேண்டும். கல்வியினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கல்வி கற்க தொடங்குவீர்கள். கல்வியினுடைய அவசியத்தை அறிவீர்கள். படித்தாத்தான் வாழ்க்கை உண்டு, படித்தாத்தான் வாழ்க்கையில் முன்னேறலாம், படிக்க வேண்டும், படிப்பு முக்கியம் என்று நினைச்சு மாணவர்கள் கல்வி கற்க தொடங்குவார்கள். பரீட்சையில் சித்தி 7.5 சனி முடிஞ்சுது. இனி வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். இப்போ ஆர்வத்தோடு கல்வி கற்கிறது மட்டும் இல்லாமல் பரீட்சையில் சித்தி கிடைக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், குரு 6ல் இருக்கிறார், நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. காது மூக்கு தொண்டை இஎன்டி என்று சொல்லுவோம். காது மூக்கு தொண்டை இது சம்பந்தமான உறுப்புகளில் நோய்கள் வாரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஏதாவது தொண்டையில் பிரச்சனை இருந்தால், காதில் பிரச்சனை இருந்தால், மூக்கில் பிரச்சனை இருந்தால் டாக்டரை போய் பார்த்து தேவைப்பட்ட மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்க. நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. முள்ளந்தண்டெலும்பு, கழுத்து, நாரி, பிடரி, கைகால் இதுகளில் வலி நோவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 7.5 சனி முடிஞ்சுது. ஆனாலும் இந்த நோய்கள் மழை நின்றுட்டு தூறல் நிற்கல என்ற நிலைமையாக உங்களுக்கு இருக்குது. எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். தொட்ட காரியங்கள் எல்லாம் துளங்கக்கூடிய காலமாக, உங்களுடைய முயற்சிகளுக்கு உண்டான வெற்றி கிடைக்கக்கூடிய காலமாக, நீங்கள் பட்ட கஷ்டத்துக்குண்டான பயனை அனுபவிக்கக்கூடிய காலமாக இந்த விசுவாவசு வருடம் மகர ராசிக்காரர்களுக்கு அமையும். கல்வியில் இருந்து வந்த தடை நீங்கிவிடும். கல்வியில் சில தடைகள் ஏற்படும். தடைகளை தாண்டி படிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஆனால் தடைகளை தாண்டி நீங்கள் படிப்பீர்கள். கல்வியில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கிடும். அது மாதிரி சுப காரியங்களில் ஏற்பட்ட தடைகளும் இனிமேல் முழுமையாக நீங்கிவிடும். நல்ல காரியம் ஒன்று செய்யணும்னு இருப்பீங்கள், அதில் தடைகள் சுப காரிய தடை என்று சொல்லுவோம். அந்த தடைகள் எல்லாம் நீங்கி உங்களுடைய வீட்டில் மங்களகரமான காரியங்கள், நல்ல விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் இனிமேல் தொடர்ந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் புதிய தைரியம் பிறந்து விடும். பயம் இல்லாமல் போயிருக்கும். இவ்வளவு நாளும் பயம் உண்டு. பாம்பு புத்துக்குள்ளே பூந்த மாதிரி மனசுக்குள்ளே ஒரு பய உணர்வு பூந்துருக்கும். என்னத்துக்கு செஞ்சாலும் இது சரி வருமா, சரி வராதா, இது பிழைச்சி போயிடுமா, இது நஷ்டமாகிருமா, எனக்கு கஷ்டத்தை தருமா, அவன் இதை ஏற்றுக்கொள்ளுவானா, ஏற்றுக்கொள்ள மாட்டானா, நாங்கள் போய் பேசினா சரி வருமா, எனக்கு காலம் சரியில்லை என்று இருந்த நிலைமைகள் எல்லாம் மாறி மனதுக்குள்ள ஒரு புதிய தைரியம் உருவாகும். இது சரி வரும், என்னால் இது முடியும், நான் இதை செய்து முடிப்பேன், எனக்கு இது தெரியும், என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது என்ற ஒரு தைரியம் ஒன்று இருக்கும். சகோதரர்களுடன் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள். சகோதர ஸ்தானம் 3வது வீட்டில் சனி இருக்கார். சகோதர ஸ்தானம்னு அதை சொல்கிறது. அதனால் பிற்சகோதரர், குறிப்பாக பிற்சகோதரர்கள் பொதுவாக சகோதரர்களோட
வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தால் சமாளித்து கொண்டு போங்கோ. கொஞ்சம் விட்டு கொடுத்து நடங்கோ. விட்டு கொடுத்தோர் கெட்டு போவதில்லை. உங்களோட பிறந்தவர்கள் தானே, உங்களோட ஒரே கருப்பையில் வளர்ந்தவர்கள் தானே, ஒரே தாயினுடைய பாலை குடித்து வளர்ந்தவர்கள் தான் உங்களுடைய சகோதரர்கள், கூட பிறந்தவர்கள். சகோதர உறவு என்பது ஒரு முக்கியமான உறவு. அதனுடைய அருமை பெருமைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சில வீட்டில் பார்த்துருப்பேன், சகோதரர்களுக்குடைய பெரிய பகை. என்ன பகைன்றே தெரியாது. ஒரே தாயிட வயிற்றில் உருவாகி ஒரே தகப்பனுக்கு பிள்ளையாக பிறந்து ஒரே பாலை குடித்து ஒன்றாக உருண்டு பிறண்டு வளர்ந்த சகோதரர்கள் பெரிய எதிரிகளைப் போல மிகப்பெரிய சண்டை இட்டு கொள்வார்கள். ஒருத்தன் பார்த்தா வெட்டி சாய்க்கிற அளவுக்கு கோபம் இருக்கும். என்னென்று அந்த கோபம் வந்ததுன்னு அதிசயமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளவு பகை ஏற்படும். சகோதரர்கள் ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள். நீங்கள் சண்டை பிடிக்கக்கூடாது, ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எவ்வளவு வளர்ந்தாலும் கடைசி மட்டும் ஒற்றுமை. ஒருத்தரோட உடுப்பை ஒருத்தர் போட்டு வளர்ந்துருப்பீர்கள். ஒருத்தர் கட்டி பிறண்டு உருண்டு அடிபட்டு சண்டை பிடிச்சி வளர்ந்துருப்பீங்க. உங்களுக்குள்ளே என்னென்று அவ்வளவு பெரிய பகை வந்தது? வரக்கூடாது. சகோதரர்களுக்கிடையே பகை வரக்கூடாது. அண்ணன் தானே சொல்லிட்டு போகிறான், தம்பி தானே சொல்லிட்டு போகிறான் என்று விட்டுறணும். சுகர் ப்ரெஷர் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கோளறு பதிகம் படித்து வாங்கோ, எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.